யூடியூப் எப்படி செயல்படுகிறது, யூடியூப் எப்படி பணம் தருகிறது, இதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேனல்லேருந்தே நாம் இதை செக் பண்ணுவோம். முதல்ல நல்லா கவனிச்சிக்கிங்க. முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அடுத்து 4000 மணி நேரம் வியூஸ், வாட்சிங் ஹவர்ஸ் இருக்கணும். சரி, இதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஒய்டி ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் இப்படி தான் இருக்கும். அந்த ஒய்டி ஸ்டுடியோவுடைய எம்பளம் இப்படி தான் இருக்கும். ஆன் பண்ணிக்கங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்பிரேஷன், அதில் பார்த்தீங்கன்னா டாப் சர்ச்சஸ், கீழே பிரேக் அவுட் வீடியோஸ், யாரெல்லாம் எந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்கன்னு காட்டும். அப்படி அவங்க சர்ச் பண்ண வீடியோஸை கீழே பிரேக் அவுட் வீடியோஸ்னு நமக்கு காட்டுது பாருங்கள். இது இன்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு ஓவர் வியூ, வியூவர்ஸ் எவ்வளவு மணி நேரம் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்கன்னு நமக்கு இதில் தெரிய பாருங்கள். 125. டாப் கண்டென்ட், நம்மளுடைய டாப் கண்டென்ட் என்ன, இதுவே அப்படியே கீழே பாருங்கள். டாப் கண்டென்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு நமக்கு பாருங்கள். டாப் கண்டென்ட்டில் என்னென்னு பாருங்கள், எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இது 7 டேஸில், முன்னாடி பார்த்தது 28 டேஸு, இது 7 டேஸ். இப்போது ஓவர் வியூவில் டாப் கண்டென்ட் என்னென்ன, டாப் கண்டென்ட்டு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இவ்வளவு டாப் கண்டென்ட் இருக்குது. இப்போது அந்த டாப் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றும் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்கன்னு நமக்கு ஒரு லிஸ்ட்டு இருக்கும். அடுத்து ரியல் டைமில் 48 மணி நேரத்தில் 2 நாளில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க லிஸ்ட் வந்துருச்சா. இப்போது 1 மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, 166 பேர் பார்த்துருக்காங்க 1 மணி நேரத்தில். இப்போ நம்ம பேசிகிட்ருக்க அதே நேரத்தில் இவ்வளவு பேர் பார்த்துட்ருக்காங்க. 166 பேர் ஒவ்வொரு வீடியோஸை 10 பேர், 20 பேர், 30 பேர்னு இப்படி சேர்ந்தது தான் நமக்கு 48 மணி நேரத்தில் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இந்த 15,000 வியூஸ் அவ்வளோ பேர் 48 மணி நேரத்தில் பார்த்துட்ருக்காங்க. இது 166 பேர் என்னென்ன பார்த்துட்ருக்காங்க ரியல் டைமில். இப்போ நம்ம பேசிகிட்ருக்க இதே நேரத்தில் எத்தனை பேர் என்ன பார்த்துட்ருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் இதிலே பாருங்கள். அந்த கிராஃபை நம்ம டச் பண்ணுறோம். எந்த நேரத்தில் எவ்வளவு பேர் எத்தனை மணிக்கு பேசிகிட்ருக்காங்க பார்த்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். லிஸ்ட்டு வந்துடுச்சா. நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. என்னன்னைக்கு இந்த 2 நாளில் எந்தெந்த டைமுக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க, கூடும் குறையும் நம்ம கண்டென்ட்டை பொறுத்து. அங்கே பாருங்கள், அதுக்கு மட்டும் ஒரு இது ரொம்ப டாப்பில் வந்திருக்கு பாருங்கள். அந்த நம்மளுடைய கண்டென்ட்டை பொறுத்து அதனுடைய ரேஷியோ கிராஃப், இந்த கிராஃப் முன்ன பின்ன மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் ஒரு 10 பேர் பார்த்துட்ருக்காங்க, இந்த கண நேரத்தில் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கீழே பார்த்துட்டே வாங்க. இதில் நம்மளுடைய டாப் வீடியோஸ் என்னவோ அதை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு 10 வீடியோஸ் அப்படின்னா 10 வீடியோஸ் இந்த டாப் கண்டென்ட்டு பாருங்கள். ரியல் டைமில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க.
இன்ஸ்பிரேஷன் பார்த்தோம், ஓவர்வியூ பார்த்தோம். இப்போது கண்டென்ட்டில் டாப் வீடியோஸ் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கீழே இருக்கா. இந்த டாப் வீடியோஸில் ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் யுவர் வீடியோஸ், அவங்க எப்படி நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்கள். அடுத்து இந்த டாப் வீடியோஸு, அடுத்து கீ மூமெண்ட்டு கீழே இருக்கு பாருங்கள். ஆடியன்ஸ் மேலே டாப் கண்டென்ட்ஸு சஜஸ்ட் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க பார்க்க சொல்லி. அது லிஸ்ட். இது ஃபஸ்ட்டு வியூவர்ஸ் எப்படி பார்க்குறாங்க பார்ப்போம். இந்த 28 நாளில் ப்ரௌஸ் மூலமாக, சஜஸ்ட் பண்ணுறது மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக, வேறு ஒரு கண்டென்ட் மூலமாக, கீவேர்ட்ஸ் மூலமாக எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு 28 நாளில். அடுத்து அந்த லிஸ்ட்டு பார்த்துட்டே வாங்க. இதில் 365 நாளில் இருக்குது, 90 நாளில் இருக்குது, 28 நாளில் இருக்குது. இப்போ 7 டேஸில் பார்க்குறோம். 7 டேஸ் 1 வீக்கில் எத்தனை பேர்? இப்போது 48 மணி நேரத்தில் 2 நாளில் 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் பார்க்குறாங்க? 1 மணி நேரம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. ஹவ் வியூவர்ஸ் ஃபைண்ட் யுவர் வீடியோஸ். இப்போது அந்த கீ மூமெண்ட் ஃபார் ஆடியன்ஸ், கீ மூமெண்ட் அதாவது எப்படி நம்ம இதை பார்க்குறாங்க. கீ மூமெண்ட்டு நம்ம டைட்டில் இன்ஸ்பிரேஷன் பண்ணி பார்க்குறது, மற்றவங்க சொல்லி பார்க்குறது, சஜஸ்ட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு வரும். ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள். இதில் அபவ் டாபிக்கல், அபவ் அந்த டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது இங்கே பாருங்கள், பிலோ அபோவ் பிலோ ரெண்டுமே மேலே இருக்கு பாருங்கள். அபோவில் பார்த்தீங்கன்னா அந்த வியூவர்ஸுடைய பேட்டர்ன் அதிகமாக இருக்கும், பிலோவில் கம்மியாக இருக்கும். இது கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ். அடுத்தது பாருங்கள், கண்டென்ட் சஜஸ்ட். இதை செக் பண்ணுவோம். கண்டென்ட் சஜஸ்டிவ், இதெல்லாம் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க நம்மளுடைய வீடியோஸை. இந்த 28 நாட்களில் நமக்கு சஜஸ்ட் பண்ணதனுடைய வீடியோஸ் இது. இதில் நம்மளது மட்டும் கிடையாது, அவங்க வேறு எதெல்லாம் நமக்கோ நம்மளோட சேர்த்து வேறு யாருக்கெல்லாம் வேறு சில ஆடியன்ஸ், வேறு சில கதைகள் போடுறது, வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை நமக்கும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒருத்தவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 28 நாட்களில் அப்படி நடந்தது தான் இந்த லிஸ்ட். நெக்ஸ்ட்டு இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 டேஸில் பார்க்கலாம், 365 டேஸில் 1 இயரில் பார்க்கலாம், 3 மாதத்தில் பார்க்கலாம், 2 நாளில் பார்க்கலாம், 7 டேஸில் பார்க்கலாம், இப்போது 1 மணி நேரத்துலையும் பார்க்கலாம். இப்போது 7 டேஸில் பாருங்கள். 7 டேஸில் எவ்வளோ பேர் இதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு.
இந்த லிஸ்ட்டில் நம்ம வீடியோஸ் மட்டும் இல்லை, பிறரது வீடியோவும் அவங்க சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் கவனிக்க வேண்டியது. மேலே தெரிகிற இதெல்லாம் நம்மளுது, அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் பிறருடையது. அதையும் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளதை பிறருக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு லிஸ்ட்டு. இது கடந்த ஒரு வாரமாக உள்ள லிஸ்ட்டு. அடுத்தது இப்போது 48 ஹவர்ஸில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு. நம்ம கண்டென்ட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. கண்டென்ட் சஜஸ்டிங் யூ, நம்மளுடைய கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க, பிறர் கண்டென்ட்டை நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே நடக்கும் 48 மணி நேரத்தில், 2 நாளில். முதல்ல இருக்கிறது நம்மளது, நம்ம யார் செக் பண்ணுறோமோ அவங்களது வரும். பிறகு உள்ளதெல்லாம் நமக்கு அவங்க காட்டுறது. இதெல்லாம் இருக்குது, பார்க்கலாம், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் என்ன, அந்த 1 மணி நேரத்தில் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது, நம்மளது பிறருக்கு சஜஸ்ட் பண்ணுறது 1 ஹவரில். அடுத்தது இந்த கண்டென்ட் சஜஸ்டிங் யூ முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், யூடியூப் சர்ச் டேர்ம்ஸ், அதை கிளிக் பண்ணுவோம். யூடியூப் சர்ச் டேர்மில் என்னென்னலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க, யூடியூப்பில் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்மளத அவங்க பார்க்குறாங்க. ஹேஷ்டேக் மூலமாக பார்க்குறது, கதைகள், படித்ததில் பிடித்தது, சிறுகதைகள், கதைகள், சிறுகதைகள் தமிழ், அப்புறம் மகாபாரத கதைகள், ராமாயண கதைகள், இரவில் கேட்க இனிமையான கதைகள், எப்படிலாம் சர்ச் பண்ணுறாங்கன்றத 28 டேஸில், இப்போது 7 டேஸில் எப்படி பார்த்துருக்காங்க. படித்ததில் பிடித்தது, சிறுகதை, கதைகள், காமராஜரின் கதைகள், சிறுகதைகள், ஹேஷ்டேக் போட்டு சிறுகதைகள். இப்போ 48 ஹவர்ஸில் எத்தனை பேர், இப்போ 48 ஹவர்ஸில் எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை பேர், இது நமக்கு காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இது யூடியூப் சர்ச் டேர்மில். இப்போ 60 நிமிஷத்தில், 1 மணி நேரத்தில் நம்மளது யாராவது பார்த்துருக்காங்களா? ஒரு 2 பேர் 2 கண்டென்ட்டு பார்த்துருக்காங்க. 2 கண்டென்ட்டு 1 ஹவரில் பார்த்துருக்காங்க. யூடியூப் சர்ச் டைமில் இது. அடுத்தது எக்ஸ்டர்னல் சைட், வேறு விஷயத்துலேருந்து எப்படி பார்த்துருக்காங்க, என்னென்னலாம் இருக்குது. வாட்ஸ்அப் மூலமாக, .com, ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வகையாக இருக்குது. நம்மளை அவங்க சர்ச் பண்ணி நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் அவங்க இந்த 28 டேஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, 7 டேஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, 7 டேஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் சைட் அல்லது ஆப்ஸ். அடுத்து 48 ஹவர்ஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. அடுத்து இந்த 48 ஹவர்ஸ்க்கு பிறகு 1 ஹவரில், இப்போ 1 ஹவரில் நம்மளதை எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் சைட்டில் இருந்து, நம்மளுடைய யூடியூப்பில் இருந்து பார்த்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல் சைட்டில் இருந்து யாருமே பார்க்கல. பாருங்கள், ஒருத்தர் கூட இந்த வெளியிலேருந்து வந்து பார்க்கல. இதுதான் எக்ஸ்டர்னல் சைட்டில். பிளேலிஸ்ட் ஃபீச்சரிங் யூவில்
28 நாளில் எவ்வளோ பேர், 28 டேஸில் இவ்வளோ பேர், 7 டேஸில் எத்தனை, 1 ஹவரில் எவ்வளவு, 48 ஹவர்ஸில் இது 48 ஹவர்ஸில் 2 வீடியோஸ் 1 ஹவரில் பாருங்கள். ஒரு வீடியோஸும் நம்மளது வெளியில் இருக்கிறவங்க பார்க்கல. இது பிளேலிஸ்ட் ஃபீச்சரிங் யூ. இப்போது ஓவர்வியூ முடிச்சுட்டு கண்டென்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஆடியன்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. இதில் பாருங்கள், ரிட்டர்னிங் வியூவர்ஸ், திரும்பவும் பார்த்த பார்வையாளர்கள் எவ்வளோ பேர், முந்தைய 28 நாட்களில் இது 888% அதிகம். 888% நம்ம போன மாதத்துக்கு இந்த மாதம் போன 28 தேதியிலிருந்து இந்த 28 நாட்களில் 888%, 888% அதிகப்படுத்தியிருக்கோம் வியூவர்ஸ். திரும்பவும் பார்த்த வியூவர்ஸ் தான் ரிட்டர்னிங் வியூவர்ஸ். அது இல்லாமல் நியூ வியூவர்ஸ், புதிய பார்வையாளர்கள். இதில் பாருங்கள், ரிட்டர்னிங் வியூவர்ஸ் 12,401 பேர் பார்த்துருக்காங்க. 28 நாளில் இது அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் இதில் இந்த ப்ளூ வைலட், அந்த வைலட் வந்து ரிட்டர்னிங் வியூவர்ஸ். ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே நியூ வியூவர்ஸ். ப்ளூ வந்து நியூ வியூவர்ஸ். எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7 நாட்களில் எவ்வளவு பேர் ரிட்டர்னிங் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ்னு இதில் நாம் தெரிஞ்சிக்க முடியும். நியூ வியூவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. அதை நம்ம கண்டென்ட்டில் தான் அவங்கள அதிகப்படுத்த முடியும். இப்போது டாப் கண்டென்ட் பாருங்கள், நியூ வியூவர்ஸ் எப்படி வராங்க, ரிட்டர்னிங் வியூவர்ஸ் எப்படி கண்டினியூவாக இதை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது, when your viewers are on YouTube. இதில் எப்பெல்லாம் நம்மளுடைய வியூவர்ஸு யூடியூப்பில் பார்க்குறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு. இப்போ பாருங்கள், 11:59 PM அதில் யாருமே இல்லை. அடுத்து காலையில் பாருங்கள், 5:59, 6 மணிலேருந்து லைட்டாக ஷேடோ இருக்கு இல்லையா, அது பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. 7 மணி, 8, 9, 10, பகல் 12 மணி, 11:59 அதிகமாகிடுது. வியூவர்ஸுடைய இது அதிகமாகிடுது 11:59. அடுத்து பாருங்கள், 3 மணிக்கு ஒரு சின்ன கேப்பு, அப்புறம் 4:30, 5:59, 6 மணிலேருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் என்னென்ன ஏஜ் குரூப் இப்போ பார்த்தீங்கன்னா, 13 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே 65+, 30% பேர் பார்க்குறாங்க. இருக்கிறதுலே அதிகமாக அவங்க பார்க்குறாங்க 65+. பார்த்துக்குங்க. அதாவது பர்சன்டேஜ் பாருங்கள், 13 to 17 9%, 18 to 24 5, 25 to 34 9, 35 to 44 12.8, 45 to 54 16, 55 to 64 24%. 65க்கு மேலே 30 மேலே நமக்கு பார்வையாளர்கள் இருக்காங்க. அப்போது இந்த கதைகள் விரும்பி படிக்கிறது ஏஜ்டு பர்சன்லேருந்து குழந்தைகள் வரைக்கும் படிக்கிறாங்கன்றது தான் உண்மை. இப்போது சேனல்ஸ் யுவர் ஆடியன்ஸ் வாட்சஸ், நம்ம ஆடியன்ஸை வேறு எந்தெந்த சேனல்லாம் பார்க்குறாங்கன்னு இதுலேயே ஒரு லிஸ்ட் இருக்குது பாருங்கள்.
நம்ம கதைகளை படிக்கிறவங்க, நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறவங்க, வேறு என்னென்ன வீடியோஸ் பார்க்குறாங்க அந்த ஆடியன்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு, அதையும் பார்த்துக்குங்க. இது ஆடியன்ஸ், மேலா ஃபீமேலா, யார் என்னென்ன அதிகமாக பார்த்துருக்கா. இப்போது 28 நாட்களில் உள்ளது. இப்போது யூனிக் வியூவர்ஸ், இது திரும்ப பார்த்தவங்க, ரிட்டர்னிங் வியூவர்ஸ், அது யூனிக் வியூவர்ஸ். அதாவது 229% மோர் தேன். இது 888. இதுக்கு அதுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள். அடுத்து சப்ஸ்கிரைபர்ஸு 338 448 ஒரு பேர் அதிகப்படியாக நமக்கு சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருக்காங்க. அடுத்தது இந்த 28 நாட்களில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு பார்த்துங்க. 28 நாளில் 338 பேர் அதிகப்படுத்திருக்கோம், ப்ளஸ் 448. 338 448 எதுக்கு பார்த்துருக்காங்க 28 நாளில். இப்போ இந்த 7 நாளில் 179, 7 நாளில் 179 பேர் சப்ஸ்கிரைபர்ஸை அதிகப்படுத்தியிருக்கு நம்மளுடைய கண்டென்ட்டால். அடுத்து 2.5, இது 2507 அந்த மாதிரி வரும். 2594, 44 காசு. இது எஸ்டிமேட்டு ரெவென்யூ 28 நாட்களில். இப்போது 7 நாளில் இந்த தாய் பந்து அப்படிங்கிற சிறுகதையால் 90 ரூபா, வாரிசில் 80, இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா பொண்ணு பிடிச்சிருக்குல 28 ரூபா. அடுத்து இந்த 7 டாப்பிக்களை தவிர்த்து அடுத்து கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தியாகி, காமராஜருடைய ஒரு பாடல், ஒருத்தி மட்டும்ங்கிற சிறுகதை, மீனாட்சி ஆட்சி, திருமகள் தேடி வந்தால் தொடருது. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலையில் மட்டும் எவ்வளோ பேர் இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸில் இந்த எஸ்டிமேட் ரெவென்யூ 2.5 இருக்கு இல்லையா, அதில் ஜூலையில் மட்டும் இவ்வளவு, மீதிலாம் இல்லை. ஹவ் யூ மேக் மணி, இப்போது வாட்ச் பேஜ் ஆர்ட்ஸில் 100%, ஷார்ட்ஸ் ஃபீல்டில் நமக்கு இல்லை, ஷார்ட்ஸில் நமக்கு கிடையாது, 0 பாயிண்ட் தான் லிஸ்ட் இருக்கு பாருங்கள். ஜூலையில் இப்போ போயிட்டுருக்கு, ஆன்கோயிங்கில். இது ஜூன் மாதம் கம்மி தான். எப்போ நமக்கு மானிட்டேஷன் ஆனதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆணுச்சு. இதுதான் விஷயம். பாருங்கள், ஒவ்வொரு சிறுகதைக்குமானது. இப்போ பாருங்கள், இது ஷார்ட்ஸில் ஒன்றுமே இல்லை பாருங்கள், 0.0. இதில் பாருங்கள் காசு அதிகமாக இருக்கும். இது வீடியோ ஜூன் மாதம், ஜூலை மாதம் போயிட்டுருக்கு. ஹவு மச் யூ ஆர் ஏர்னிங், எவ்வளவு. இப்போது ஹவு மச் அட்வர்டைஸ்டு, இந்த ஆடு நமக்கு தராங்க இல்லையா விளம்பரதாரர்கள், அவங்க 82 ரூபா 20 காசு. எதுக்கு? சிபிஎம் அப்படின்னா ப்ளேபேக் பேஸ்டு காஸ்ட் ஃபார் எவ்வரி 1K வியூஸ். ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும், ஒவ்வொரு 1000 வியூவர்ஸுக்கும் அவங்க 82 ரூபா 20 காசு தராங்க. ஒவ்வொரு 1000 வியூவர்ஸ்க்கும் 82 ரூபா தராங்க விளம்பரதாரர். இப்போது ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸ் 46%.
நான் ஸ்கிப்பபிள் 20%. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஆடியோவோடு சேர்த்து பார்க்குறவங்க, விளம்பரத்தையும் சேர்த்து பார்க்குறவங்க 20%. ஷார்ட்ஸில் பாருங்கள், எதுவுமே கிடையாது. 0.1, இதெல்லாம் ₹1 கூட கிடையாது. ஷார்ட்ஸ் நம்ம அதிகமாக போடணும்னு அர்த்தம். ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட்ஸு, நான் ஸ்கிப்பபிள். இப்போது இந்த சூப்பர் மேக் மணி இதெல்லாம் பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் 0. ஹவு சூப்பர் மேக் மணி ஒன்றுமே இல்லை, 0. நத்திங் டு ஷோ ஃபார் தீஸ் டேட்ஸ். இதுதான் when your viewers are on YouTube. Key moments for audience retention. இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு 1000 வியூஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளோ தருது, அதில் யூடியூப் எவ்வளோ எடுத்துக்குது, நமக்கு எவ்வளோ தருது அப்படின்னு இதை நீங்கள் வாட்ச் பண்ணாலே நமக்கு அது தெரிய வந்துடும். ஒய்டி ஸ்டுடியோ போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜாக இதை நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ வியூஸ் வந்தாலும் நம்மளாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஒரு 1000 வியூஸ்க்கு ஒரு ₹80 தான் வருது. அதில் யூடியூப் எவ்வளோ எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்றத நீங்களாக தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த சேனல் வச்சுட்டே நம்ம பார்த்தாச்சு.